திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் குடிநீர் குழாய் இணைப்பே இல்லாத நிலையில் குடிநீர் வரி கட்ட சொல்லி நகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுப்பிரமணி கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு நகராட்சி மூலம் வழங்கப்படும் குடிநீர் பைப்லைன் இணைப்பை துண்டித்த நிலையில் தற்போது 11,152 ரூபாய் குடிநீர் வரி கட்டச் சொல்லி பில் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டதற்கு குடிநீர் வரியை கட்டியே ஆக வேண்டும் என கூறியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் இல்லாத குடிநீர் குழாய் இணைப்புக்கு பில் கட்ட சொல்லி வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 2015 வீடு வந்து வந்து எழுதி கொடுத்துட்டேன், தண்ணி வேணான்னு சொல்லி. அன்றைக்கி எழுதி கொடுத்துட்டு 2015 இப்போ 2025 வரைக்கும் எனக்கு எந்த வித டிமாண்ட் நோட்டீஸோ குழா பில்லோ வந்ததில்லை. ஹவுஸ் இது வீட்டு வரி மட்டும் வந்து அது கரெக்டாக கட்டின்னு வந்து இது அது வீட்டு வரி மட்டும் எந்த பேலன்ஸ் எல்லாம் கட்டிடுவேன். இப்போ 2015 இப்போ 16 இப்போ 25 வருஷம் வந்து மொத்தமாக எனக்கு பில் போட்டால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு பில் வந்து பாருங்கள், குழா கனெக்ஷனும் இல்லை. குழா கனெக்ஷன் அப்போ எடுத்துட்டேன். இப்போ சும்மா தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பில் போட்டேன், நான் எங்கே சார் பண்ணுறது? மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்காத வகையில் பேசிய திறனற்ற திமுக அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி அதிமுக உறுப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாதாந்திர நகர்மன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் சையத் அனுப்கான், மனிதர்களை காட்டு மிருகங்கள் தாக்குவது சர்வசாதாரணமானதுதான் எனவும், உயிரிழப்பு ஏற்பட்டால் அரசு இழப்பீடு வழங்குவதையும் அலட்சியமாக ராஜ கண்ணப்பன் தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு மிருகங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் மனித உயிர்களை துச்சமாக நினைத்து ராஜ கண்ணப்பன் பேசி இருப்பதாகவும் அதிமுக கவுன்சிலர் சையத் அனுப்கான் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு தொடக்கப்பள்ளியில் கட்டிட கழிவுகளை அகற்றாததால் பள்ளி மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஊத்தங்கரை நகர் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் பழுதடைந்த 2 வகுப்பறை கட்டிடங்கள் சில நாட்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டட கழிவுகளை அகற்றாததால் மைதானத்தில் விளையாடும் LKG முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாக்கியுள்ளது. இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் ஒப்பந்ததாரர்களை விடியா ஸ்டாலின் அரசு கருப்பு பட்டியலில் சேர்க்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.